குரூப் 4 தேர்விற்கு படிப்பவரா நீங்கள்? குரூப் 4 தேர்வில் தேர்ச்சியடைய வேண்டுமா? உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் மகாசக்தி பேட்ச். வெறும் 60 நாட்கள் படித்தால் போதும். 200க்கு 180க்கு மேல் எடுப்பது நிச்சயம். குரூப் 4 மகாசக்தி ஆஃபர். டெஸ்ட் பேட்ச் மட்டும் 650 ரூபாய். ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் இரண்டும் ரூபாய் 1250 மட்டுமே. வேலிடிட்டி குரூப் 4 தேர்வு முடியும் வரை. அனைத்து வகுப்புகளும் எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 1500 வீடியோக்கள், 35000 கேள்விகள், ஸ்பாட் டெஸ்ட் வழங்கப்படும். மகாசக்தி பேட்சில் இணைய I want to join மகாசக்தி பேட்ச் என 9438444441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ் எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பழைய புத்தகத்தை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் 500 கேள்விகள் சொல்லிட்டு நம்ம சீரிஸ் கொண்டு போவோம். ஏன் அப்படின்னா தமிழ்ல 95 மேல எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும்னா அந்த பழைய புத்தகம் 6ல இருந்து 10 படிக்க வேண்டியது அவசியம், ஃபுல்லா ரிவிஷன் செய்ய வேண்டியது அவசியம். சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் 500 கேள்விகள் கொண்டு போறோம். அதுல வந்து ஓல்டு 10th புக் இருக்குல்ல, தமிழ் பழைய புத்தகம் இருக்குல்ல, அதாவது அதுல 10th ஓல்டு 10th புக் இருக்குல்ல, அதுல இருந்து வருவோம். 6ல இருந்து 7வது பார்க்க வேஸ்ட், அப்படியே ரிவர்ஸ்ல வருவோம். 10th 9th 8th சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வருவோம். ஏன்னா 9th 10th இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, நீங்க எடுத்து பாருங்க சரியா. அதனால ரிவர்ஸ்ல வருவோம். 10th முடிச்சிடுவோம், 9th முடிச்சிடுவோம். ஒரே வீடியோல ஒரே நடை செய்யுள் இலக்கணம் ஃபுல்லாத்தையும் முடிக்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க சரியா. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு பொறுத்துக, அதாவது ஓல்டு 10th புக் திருப்பனோட வாழ்த்து பாடல் இருக்குல்ல, மாணிக்கவாசரோட வாழ்த்து பாடல், அதுல இருந்து இந்த கேள்வி கேட்டிருப்போம் சரியா. விரை அப்படின்னா மனம் என்ற அர்த்தம், கலல் அப்படின்னா அணிகலன் என்பது பொருள், ததும்பி அப்படின்னா பெருகி என்பது பொருள், மெய் அப்படின்னா உடல் என்பது பொருள். பார்த்தாலே ஈஸி தான், ஈஸியா அடிச்சிடலாம். சோ அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 2341. 2341 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 2341 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். மாணிக்கவாசரோட வாழ்த்து பாடல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடைய பெருமானே உடல் சிலுத்தேன் உள்ளம் நடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். எல்லாம் உடைய பெருமானே உடல் சிலுத்தேன் உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமலும் உந்தன் திருவடிகளை கருத்தில் கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன். நறுமணம் கமலும் உந்தன் திருவடிகளை கருத்தில் கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன். கண்ணில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன். கண்ணில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன். பொய் பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன். பொய் பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன். அருமையான பாடல் மாணிக்கவாசகர் பாடியிருப்பார். அதுல இருந்து அந்த கேள்வி கேட்டிருப்போம். அந்த வாழ்த்து பாடல்ல ஆசிரியர் குறிப்பு இருக்கும் மாணிக்கவாசகரை பத்தி. மாணிக்கவாசகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மதுரை அருகே உள்ள திருவாதூரில் பிறந்தவர் தான் யார் என்று கேட்டால் மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கலாம் சரியா. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர்னு பாத்தீங்கன்னா மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாதூரில் பிறந்தவர் சரியா. இவர் வந்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அரிமர்தன பாண்டியன், அதாவது இவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அரிமர்தன பாண்டிய மன்னன், அரிமர்தன பாண்டிய மன்னனின் ஆட்சியில தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரை பொறுத்த வரைக்கும் அரிமர்தன பாண்டிய மன்னனோட ஆட்சியில தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்கவாசகர். இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 9th century, 9ஆம் நூற்றாண்டு தான் இவரோட காலம். இவரோட காலம் பத்தி கேட்டாங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுங்க. யாருடைய அமைச்சரவையில் இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிமர்தன பாண்டிய அமைச்சரின் தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பத்தி சொல்லணும்னா மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாதூரில் பிறந்தவர் சரியா. இன்னொன்று இருக்கு, அதாவது சைவ சமய குறவர் இருக்காங்களா, சைவ சமய குறவர் 4வரில் ஒருவர் தான் இந்த மாணிக்கவாசகர். சைவ சமய குறவரில் 4வரில் ஒருவர் தான் இந்த மாணிக்கவாசகர் சரியா. இவர் பாடிய பாடல்ல அப்படியே உருக செய்யும், அதாவது கல் நெஞ்சையும் உருக செய்யும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு திருவாசகம் சரியா, கல் நெஞ்சையும் உருக செய்யும் சொல்லுவாங்க. இவரையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார? மாணிக்கவாசகர். இவர் எழுப்பிய ஆவுடாய் கோயில், அந்த கோயில் இருக்குல்ல, அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கு சரியா. இது எல்லாமே அழுது அடியடைந்த அன்பர் என்று யாரு சொல்லுவாங்க கேட்டாங்கன்னா மாணிக்கவாசகர். சைவ சமய குருவர் 4வரில் ஒருவர் யார் என்று கேட்டால் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அரிமர்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் என்று கேட்டால் மாணிக்கவாசகர். அதே மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாதூரில் பிறந்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் மாணிக்கவாசகர் சரியா. இது ஃபுல்லாவே ஆசிரியர் குறிப்பு, நீங்க ஃபுல்லா படிச்சிருப்பீங்க சரியா. அடுத்த क्वेश्चन அப்படியே போலாம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஈஸியா அடிக்கலாம். இது மட்டும் இல்ல, எந்த நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டால் நீங்க GU போப்ப அசால்ட்டா அடிச்சிடலாம் சரியா. GU போப் கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். சோ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டால் GU போப். திருவாசகத்துல மொத்தம் 658 பாடல்கள் இருக்கும். 658 பாடல்கள் இருக்கும். எல்லா பாடலும் வந்து கேட்டாலே வந்து அந்த கண்ணில் மல்க உருக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு சொல்லுவாங்க. GU போப் தான் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்.
மாணிக்கவாசகர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சைவ சமய குருவர் நால்வருள் ஒருவர். சரிதான், நான் தான் சொன்னேன். திருவாரூரில் பிறந்தவர் மதுரை, அதுவும் சரிதான். இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது எது? 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது வந்து திருவாசகமும் இடம்பெற்றிருக்கு, திருக்கோவையும் இடம்பெற்றிருக்கு. அதனால வந்து ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி இஸ் த ஆன்சர். திருவாசகமும் இடம்பெற்றிருக்கு, திருக்கோவையும் இடம்பெற்றிருக்கு. ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி இஸ் த ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காக்க வியங்கோல் வினைமுற்று. சரிதான். அதாவது வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த மாதிரி ஒரு குறிப்புல பண்புல வந்துச்சுனால அது வியங்கோல் வினைமுற்றுன்னு தெரியும். வாழ்க ஒளிக எல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லிட்டு தெரியும். காக்க. உறவோர் வினையாளனையும் செயற், வினையாளனையும் பெயர். சரியா? வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் வினையாளனையும் பெயர்னு சொல்லிட்டு தெரியும். வந்தவன், உறவோர் அப்படிங்கறதெல்லாம் வினையாளனையும் பெயர். தீய ஒழுக்கம், தீமையாகிய ஒழுக்கம் மை மறைந்து வந்திருக்குது. பண்பு தொகை. சியும் கரெக்ட் தான். அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி அனைத்தும் இஸ் த ஆன்சர். சரியா? அனைத்தும் இஸ் த ஆன்சர். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? பார்த்தாலே தெரியுது, பாரதிதாசன். திருக்குறள்ல இருந்து இந்த கேள்வி எடுத்திருப்போம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் என்று கேட்டால் பாரதிதாசன். சரியா? பாரதிதாசன். அதாவது திருக்குறளை பத்தி, திருக்குறளோட நூல் குறிப்புகளை படிச்சு பார்த்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. திரு பிளஸ் குறள், திருக்குறள், ஈரடி நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாடு, மொழி, இனம், அதாவது நாடு, மொழி, இனம், மதம் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய நூல் தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆங்கில மொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த திருக்குறளை பற்றி பாரதிதாசன் குறிப்பு என்னன்னா, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் என்று கேட்டால் பாரதிதாசன். சரியா? அதாவது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே அதாவது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே வையகமே அப்படின்னு சொல்லிட்டு இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் என்று கேட்டால் பாரதிதாசன். கனி மேதாவியர் இயற்றிய நூல்களுள் சரியானது எது? கனி மேதாவியர் இயற்றிய நூல்களுள் சரியானது எது? ஏலாதி சரிதான். திணைமாலை 150 சரிதான். ஆ மற்றும் இ இரண்டும் இஸ் த ஆன்சர். ஆ மற்றும் இ இரண்டும் இஸ் த ஆன்சர். ஏலாதியும் கரெக்ட் தான், திணைமாலை 150 கரெக்ட் தான். ஏலாதி அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. கனி மேதாவியர் இயற்றிய நூல்களுள் சரியானது. கனி மேதாவியர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கனி மேதாவியர் அப்படிங்கிறது வந்து ஏலாதி திணைமாலை 150 எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரியா? இவர் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து சமண சமய சார்ந்து பாடல்கள் பாடியவர். அதாவது சமண சமய பாடல்களை பாடியவர். சமண சமயத்தவர். சரியா? சமண சமயத்தவர். அதாவது சமண சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடா இருக்கக்கூடிய கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை வந்து பின்பற்றக்கூடியவர். சரியா? சமண சமயம் அப்படிங்கிறது கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடு தான். சரியா? கொல்லாமை என்ற கொள்கையை பின்பற்றக்கூடிய கோட்பாடு. அதை பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான், அதெல்லாம் புக்ல அவ்வளவுதான் இருக்கும். சரியா? சோ கனி மேதாவியர் இயற்றிய நூல்களுள் சரியான எதுன்னு கேட்டாங்கன்னா ஏலாதி திணைமாலை 150 இஸ் த ஆன்சர். ஆ மற்றும் இ இஸ் த ஆன்சர். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கனிமேதையர் என்று மறுபெயரும் உண்டு. கனிமேதையர் என்று மறுபெயரும் உண்டு. யார் அப்படின்னா இவருக்கு. ஏலாதி பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏலாதி பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது சரிதான். ஏலாதிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்கிறது சரிதான். சரியா? 3 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை இந்நூலில் நவல்கிறது. தவறு. 4 அடிகளில் வரும். எது தவறுன்னு கேட்கிறாங்களா? 2வது மட்டும் தவறு. ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறு இஸ் த ஆன்சர். ஏலாதினாலே மருந்து பொருளை அடிப்படையாக கொண்டது. அந்த பெயரே வந்து மருந்து பொருளை அடிப்படையாக கொண்டதுதான் ஏலம் அப்படிங்கிறது. மருந்து பொருளை அடிப்படையாக கொண்ட முதன்மையாக கொண்ட பெயர் அது. சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட பெயர் தான் ஏலம். அதனால அது பெயர் ஏலாதின்னு சொல்லுவாங்க. மருந்த உண்ணுபவரோட உடல் பிணி போகுமா, அதே மாதிரி இந்த பாடல கற்க கற்க அறியாமை விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அறியாமை விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. ரைட். 9th அடுத்த கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பாவலரு பெருஞ்சித்திரனார். இது ஈஸியா அடிச்சிடலாம். தமிழ் மொழி பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. பாவலரு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா நூறாசிரியம் ஒரு நூல், கொய்யாங்கனி, கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு, கொய்யாங்கனி, என் சுவை, பள்ளி பறவைகள் இந்த மாதிரி பாடல்கள் பாடியவர் தான் யார் என்று கேட்டால் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா ராசமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா ராசமாணிக்கம். சரியா? சோ இது வந்து அந்த தமிழ் மொழி செம்மொழி அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட்டா?
தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யார்? பழுதுமார் கலைஞர். எல்லாத்துக்கும் தெரியும் பழுதுமார் கலைஞர். அந்த பாடத்துல நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட அந்த தொன்மையை பத்தி பேசியிருப்பாங்க. தொன்மையை பத்தி பேசுறப்ப இந்த குமரி கண்டம், அதாவது இந்த லெமூரியா கண்டம் உருவான காலத்திலே தமிழ் மொழி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. லெமூரியா கண்டம் சொல்லக்கூடிய குமரி கண்டம் உருவான காலத்திலே தமிழ் மொழி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் வந்து கம்பர் சொல்லியிருப்பாரு என்றும் உள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்றும் உள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லியிருப்பாரு. தொன்மையை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிறமொழி, அதாவது பிறமொழியில இருந்து எப்படி மாறுபட்டிருக்கு, பிறமொழியில இருந்து எப்படி தாக்கமின்மை, பிறமொழி தாக்கமின்மை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆங்கிலத்தில் எம்மொழி கலந்தாலும் அதுல இருந்து பிரிக்க முடியாது. ஆனா தமிழ் மொழியில நீங்க வடமொழி சொற்களை எடுத்து பாத்தீங்கன்னா அது தனித்து நிற்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தாய்மையை பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க திராவிட மொழிகள் எடுத்து பாத்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற திராவிட மொழிகள் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட தாய்மொழியா இருக்கக்கூடியது நம்ம தமிழ் மொழி தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தாய்மொழியா இருக்கக்கூடியது நம்மளோட தனி தமிழ் மொழி தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழியோட தனி பெருமையை பத்தி பேசியிருப்பாங்க. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. தமிழ் மொழியோட இலக்கியம், இலக்கணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இலக்கிய இலக்கணம், அதாவது சங்ககால இலக்கியங்களை பத்தி பேசியிருப்பாங்க. சங்க இலக்கியங்களை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது மக்கள் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பாரு தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தனக்கே உரிய செய்யுள், அதாவது தனக்கே உரிய செய்யுளுக்கான அந்த இலக்கிய செல்வங்களை பெற்றுள்ளதுதான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றுள்ள மொழிதான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பாரு. சரியா? இதெல்லாம் வந்து அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு. அப்புறம் நடுநிலை தன்மை கொண்டது, நடுநிலைமை கொண்டது எது அப்படின்னா கேட்டாங்கன்னா அதுவும் தமிழ் மொழி தான். சரியா? சோ இதெல்லாம் வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழின்னு அறிவிச்சது எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 2004, 2004. 1902 பகுதிமார் கலைஞர் அதை அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா 2004 தான் அதுக்கான ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வந்திருப்பாங்க. செம்மொழி அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அது ஞாபகம். பழுதுமார் கலைஞர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூரியநாராயணன் சாஸ்திரி என்னும் இயற்பெயரை கொண்டவர். கரெக்ட் தான். கொலம்பியா பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி கொடுக்க முன் வந்தது. ஆனால் அதனை அவர் ஏற்கவில்லை. கொலம்பியா வராது, ஆக்ஸ்போர்டு வரும். சரியா? கொலம்பியா வராது, ஆக்ஸ்போர்டு வரும். பழுதுமார் கலைஞர் சொல்லக்கூடிய, அதாவது சூரியநாராயண சாஸ்திரி, பழுதுமார் கலைஞர் சொல்லக்கூடிய சூரியநாராயண சாஸ்திரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனி பாடமே இருக்கு. 1870 ஆண்டு பிறந்தவர் தான் யார் என்று கேட்டால் சூரியநாராயண சாஸ்திரி. மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் பணியாற்றியவர். அதாவது மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் படிச்சு அங்கே வந்து இளங்கலை பட்டம் பெற்று அங்கே வந்து பேராசிரியராக பணியாற்றியவர் தான் யார் என்று கேட்டால் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அங்கதான் வந்து அவர் படிச்சாரு. அங்கதான் வந்து பேராசிரியர் டீச்சராகவும் இருந்தாரு. யாருன்னா சூரியநாராயண சாஸ்திரி. சரியா? அதாவது மதுரையில வந்து 4வது தமிழ் சங்கம், மதுரையில வந்து 4வது தமிழ் சங்கம் நிறுவ வேண்டும் சொல்லிட்டு குரல் கூத்தவர்ல இவரும் ஒருத்தவர். மதுரையில 4வது தமிழ் சங்கம் நிறுவ வேண்டும் சொல்லிட்டு குரல் கூத்தவர்ல இவரும் ஒருத்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பழுதுமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதை யார் அழைப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தாமோதரநாதா இவரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரு. அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தாமோதரநாதா இவர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார். சூரியநாராயண சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய பழுதுமார் கலைஞர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா தனி பாசனம் தொகை. தனி பாசனம் தொகைங்கிறது இவர் எழுதிய நூல். அந்த நூல்ல தான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற பெயருக்கு பதிலாக பழுதுமார் கலைஞர் சொல்லிட்டு பெயரை வந்து அந்த நூல்ல தான் வந்து பரப்புவார். சரியா? தனி பாசுரம் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எழுதியவர் யார் என்று கேட்டால் பழுதுமார் கலைஞர். இந்த நூலை வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த நூலை வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவருக்கும் வில்லியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், வில்லியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபருக்கும் ஒரு கருத்து மோதல் வரும். அதான் ஆங்கில மொழியில ஓமை அதிகமா இருக்கா இல்ல தமிழ் மொழியில ஓமை அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு அதுல இவர் வந்து கம்பராமாயணம் பாடலை வந்து சுட்டி காட்டி இந்த பாடல பாருங்க, இதுல பாடல பாருங்களேன், இந்த பாடல ஓமையை பத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாராட்டையும் பெற்றவர் யார் என்று கேட்டால் பழுதுமார் கலைஞர். சரியா? அதாவது கலாவதி, ரூபாவதி போன்ற நாடகங்களை இயற்றியவர் யார் என்று கேட்டால் அதுவும் ரூபாவதி, கலாவதி போன்ற நாடகங்களை இயற்றியவர் யார் என்று கேட்டால் அதுவும் பழுதுமார் கலைஞர். சரியா? 1902 பிரிட்டிஷ் அரசாங்கம் தமிழ் மொழி வேணாம், பிற மொழியை நீங்க கத்துக்கணும்னு சொன்னப்ப மிகப்பெரிய வந்து போராட்டத்தில் குதித்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் பழுதுமார் கலைஞர். அதே 1902 தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்லிட்டு அறிவிங்க அப்படின்னு சொன்னவர் யார் என்று கேட்டால் பழுதுமார் கலைஞர். பழுதுமார் கலைஞர் பத்தி சொல்லணும் அப்படின்னா பூர்ணலிங்கம் ஆரம்பித்த, அதாவது பூர்ணலிங்கம் ஒரு நபர் ஆரம்பித்த ஞானபோதினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியவர் யார் என்று கேட்டால் பழுதுமார் கலைஞர். ஞானபோதினி பத்திரிகையை நடத்தியவர் யார் என்று கேட்டால் அதுவும் பழுதுமார் கலைஞர். சரியா? சோ பழுதுமார் கலைஞர் பாடத்துல டாப்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க. சரியா? 1870 மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மதுரையில 4ஆம் தமிழ் சங்கம் உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைப்பாங்க. அழைத்தவர் யார் என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தாமோதரனார். தனி பாசனம் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை இயற்றியவர். அந்த நூலை தான்
பதுமா கலைஞர் பெயரை வந்து அதுல தான் தொகுக்கிறார். அது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்டால் ஜி.யு. போப். ரூபாவதி கலாவதி, அதாவது ரூபாவதி கலாவதி போன்ற நாடகங்களை நடத்தியவர் யார் என்று கேட்டால் பதுமா கலைஞர். 1902 தான் இவர் வந்து தமிழ் மொழி செம்மொழின்னு சொல்லிட்டு அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஞான போதினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியவர் யார் என்று கேட்டால் அதுவும் பதுமா கலைஞர் தான், அதாவது சூரியநாராயண சாஸ்திரி. சரியா, அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? அப்ப ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர், ஒன்னு மட்டும் சரி இஸ் த ஆன்சர். பாத்திமா திருக்குறள், இது இலக்கணமா? சரி, ரைட். பாத்திமா திருக்குறள் கற்றால் பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். கற்பித்தால் அப்படிங்கிறது பிறவினை தொடர், பார்த்தாலே தெரியுது. கற்றால் அப்படின்னா அந்த எழுவாயே வந்து கற்கிறது, அதனால எழுவாயே வந்து அந்த வினையை செய்கிறதுனால தன்வினை தொடர். மாவட்ட ஆட்சியை கொடியேற்றினர், அது ஐ மறைந்து வந்தாலும் சரி ஐ மறையாம வந்தாலும் சரி நம்ம வந்து செய்வினை தொடரை அடிச்சிடலாம். சரியா, இது வந்து செய்வினை தொடர். So 213 is the answer. 213 is the answer. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்து போ, கலைச்செல்வி கட்டுரை எழுதினால், கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அனைத்தும். பார்த்து போங்கிறது கட்டளை தொடர், சரிதான். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் நேர்மறையா, அதாவது கட்டுரை எழுதினால்ங்கிறது நேர்மறையா இருக்கு. அது நேர்மறையா இருந்தா அது வந்து உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலங்கிறது எதிர்மறையா இருக்கு. அப்ப எதிர்மறையா இருந்தா அது எதிர்மறை தொடர். அப்ப ஒன்லி ஒன் இஸ் ஆன்சர். சரியான தேர்ந்தெடுக்கணும் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். கட்டளை தொடர் மட்டும்தான் ஆன்சர், மீதி ரெண்டு ஆன்சர் இல்ல. எதிர்மறை தொடர்னா எதிர்மறையா இருக்கணும். எழுதிலல், சரியா, அப்படிங்கறதுல எதிர்மறை தொடர். அதாவது பாடம் படிக்கவில்லை எழுதிலல், இதெல்லாம் வந்து எதிர்மறை தொடர். படித்தாடம் படித்தால், எழுதினால், ஓடினால், அதாவது நேர்மறையா, அதாவது சொல்றதை கேட்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது உடன்பாட்டு தொடர்னு சொல்லுவாங்க. செய்தி தொடர்னு ஒன்று இருக்கு. செய்தி தொடர் செய்தி வாசிக்கிற மாதிரியே இருக்கும், சரியா. திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர், இது வந்து செய்தி மாதிரி இருக்கா, இதை செய்தி தொடர்னு அர்த்தம். செய்தி தொடர். கட்டளை தொடர் கட்டளை சொல்ற மாதிரி இருக்கும், அதான் கட்டளை தொடர். உணர்ச்சி தொடர்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா இவ்வளவு பெரிய மலை, அடேங்கப்பா இவ்வளவு பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உணர்ச்சி தொடர்னு சொல்லுவாங்க. வினா தொடர்னா வினாவை கேட்கிற மாதிரியே இருக்கும். எங்க போகிறாய், எங்க வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாவை, அதாவது நீர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாவை கேட்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வினா தொடர். சோ வினா தொடர், உணர்ச்சி தொடர், செய்தி தொடர், கட்டளை தொடர், இது மாதிரி பல தொடர்கள் உள்ளன. சரியா. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாராம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? பாரதியார். சிலப்பதிகாரம் இருக்கும்ல, அந்த சிலப்பதிகாரம் செய்யுள்ள இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நூல் குறிப்பு பின்னாடி இருக்கும். சரியா. சிலப்பதிகாரம், சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். இளங்கோவடிகளை பத்தியும் பேசியிருப்பாரு. இளங்கோவடிகளை பத்தியும் பாரதியார் வந்து பெருமையா பேசியிருப்பாரு. யாமறிந்த புலவர்களில் இளங்கோவை போல் கம்பனை போல், ஃபர்ஸ்ட் கம்பனை சொல்லுவார். யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் நான் பிறந்த, அதாவது யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல், கம்பனை போல், வள்ளுவனை போல், அதாவது யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யார் சொல்லுவா அப்படின்னா பாரதியார் சொல்லுவார். சரியா. பூமிதனுள் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவார். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இளங்கோவடிகளோட தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன், அது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து 3 காண்டங்களும் 30 காதைகளும் இருக்கு. அதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்துல 10 காதைகள் இருக்கும், மதுரை காண்டத்துல ஒரு 13 காதைகள், வஞ்சி காண்டத்துல வந்து ஒரு 7, மீதி கூடிய 7 காதைகள் இருக்கும். சரியா. மொத்தம் 30 காதைகள் உடையதுதான் சிலப்பதிகாரம். 3 காண்டங்கள் உடையது சிலப்பதிகாரம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஏன்னா குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களை உடையதான் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு நம்ம தெரியும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியம் என்று அழைப்பார்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்க? இரட்டை காப்பியம் என்று அழைப்பார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, 5 சேர்த்து 50 காப்பியங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சிலப்பதிகாரம் கதை வடிவமே தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்திருப்பாங்க 10th ஓல்டு புக்ல. அதாவது சேரன் செங்குட்டுவன், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் வந்து மலைவளம் போவாங்க. அங்க வந்து அந்த வேங்கை மரத்து கீழே ஒரு பெண்தெய்வத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க. அதை கேட்ட சீத்தலை சாத்தனார் அந்த பெண்தெய்வம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அந்த கதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதை கேட்ட இளங்கோவடிகள் இதை வந்து நான் இந்த கதையை வந்து சிலப்பதிகாரம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீரே அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சொல்லுவாரு. சொன்னால அருமையான ஒரு கதை. சரியா. அந்த ஒரு சிலப்பதிகாரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
கூற்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்பட்டன. இப்பதான் சொன்னேன் கரெக்ட். சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. அதுவும் கரெக்ட். சோ ரெண்டுமே கரெக்ட், இரண்டும் சரி. சி இஸ் த ஆன்சர். இளங்கோவடிகள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெற்றோர்கள் இமயவர்மன் நெடுஞ்செழியனார்தான் நச்சோனை. ஓகே, பெற்றோர்கள் இமயவர்மன் நெடுஞ்செழியனார்தான் நச்சோனை, இது கரெக்ட். இவரின் தமையன் சேரன் செங்குட்டுவன், அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி ரெண்டும் சரி. சாரி, ரெண்டுமே இளங்கோவடிகள் தவறானது எதுவும் கேட்கிறாங்களா? ரெண்டுமே கரெக்ட், எதுவும் தவறு இல்ல. சரியா? அப்ப எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. புகார் காண்டம் 7 பொறுத்துக கேட்கிறாங்களா? ஓகே ரைட். புகார் காண்டம் 7 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 10 காதைகள். பொறுத்துரும் அத. புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள். சோ 3, 2, 1. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களுள் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், எல்லாமே சரிதான். குடிமக்கள் காப்பியம், எல்லாமே சரிதான். முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், எப்படி வேணா சொல்லலாம். சரியா? நாடக காப்பியம், நாடக காப்பியம், எப்படி வேணா சொல்லலாம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் தான் பாடினார். சரியா? அது உங்களுக்கு தெரியும், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்ல வந்து எளிய வகையில கொண்டு போய் சேர்க்கணும், தமிழ்ல வந்து இலக்கண நூல் புதிதாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும், உலகத்துல கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய பல ஆய்வு கட்டுரைகளை தமிழ் படுத்த வேண்டும், ஆய்வு சிந்தனைகள் எல்லாம் தமிழ் படுத்த வேண்டும், தமிழ் பெருமையை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தமிழ் மொழியில் மதங்களுக்குள் அடங்காமை வேண்டும், அதாவது மதங்களுக்குள் அடங்காமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. தமிழ் சார்ந்த நூல் நிலையங்கள் ஊர் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஊர் முழுவதும் உருவாக்க வேண்டும் நூல் நிலையங்கள், தமிழ் சார்ந்த நூல் நிலையங்கள் ஊர் முழுவதும் உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சரியா? நேரம் 10 தமிழ் மொழியை பாடுறதுக்கு நேரம் 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சோ பாரதிதாசன். ரைட்டா? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாடியவர் யார்? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாடியவர் யார் என்று கேட்டால் அதுவும் பாரதிதாசன் தான். யாரை பற்றி அப்படின்னா பெரியாரை பற்றி. சரியா? பெரியாரை பற்றி பாடியிருப்பார். ஏன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாடியவர் பாரதிதாசன். யாரை பத்தினா பெரியார் வந்து நம்ம ஈஸி தான். அது பெரியார் அந்த பாடம் ஃபுல்லாவே வந்து பெண் உரிமை, பெண் கல்வி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான். பெண் உரிமை, பெண் கல்வி சம்பந்தப்பட்ட பெரியார் என்னென்ன குரல் கொடுத்தான்னு சொல்லிட்டு தான் அந்த பாடம் இருக்கும். பெரியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1879 பிறக்கிறார். 1879 பிறக்கிறார். 1910 வந்து ஈரோடு முனிசிபாலிட்டி சேர்மன் பதவியை ஏற்கிறார் பெரியார். 1920-21 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கிறார் பெரியார். பெரியாரோட மனைவியும் தங்கையும் கல்லுக்கடை மறியலில் ஈடுபடுகிறார்கள். 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறார் பெரியார். 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறார் பெரியார். 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் பெரியார். 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கியவர் யார் என்று கேட்டால் அதுவும் பெரியார் தான். 1925 தான் வந்து சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவார். அதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த பத்திரிகை அப்படியே வரிசையா தொடங்குவார். 1925 ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா அவரோட பத்திரிகை அப்படியே எழுதுவார். ரிவோல்ட் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பத்திரிகை எழுதுவார். அப்புறம் வந்து புரட்சின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை எழுதுவார். இது மாதிரி பல பத்திரிகை எழுதுவார். பெரியார் எழுதிய கடைசி பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா உண்மை. 1970 கடைசி பத்திரிகை உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை எழுதுவார். பெரியார் ஏற்ற பெரியார் வந்து முதல் சுயமரியாதை மாநாடு, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து 1929 செங்கல்பட்டுல நடத்துவார். செங்கல்பட்டுல சவுந்தரபாண்டியன் தலைமையில முதல் சுயமரியாதை மாநாடு நடக்கும். அங்கதான் பெண்களுக்கான சொத்துரிமை, பெண் கல்வி, பெண் சுதந்திரத்தை பத்தி அந்த மாநாட்டில் தான் உறுதிமொழி எடுப்பார். முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்ணுக்கான சொத்துரிமையை பத்தி பேசுவார் பெரியார். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம சொத்துரிமை வேண்டும் சொல்லிட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் குரல் கொடுப்பார். அந்த சட்டத்தை அந்த விஷயத்தை சட்டத்தை ஏற்றியவர் யார் என்று கேட்டால் கலைஞர் கருணாநிதி 1989 அதாவது 1929 உறுதிமொழி எடுப்பார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம சொத்துரிமை வழங்க வேண்டும் சொல்லிட்டு பெரியார் உறுதிமொழி எடுப்பார். அதை கலைஞர் கருணாநிதி 1989 சட்டமாக கொண்டு வருவார். சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. இந்த விஷயம் எல்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க பெரியாரை பத்தி சொல்றப்ப. பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று என்ன? சொத்துரிமை. சொத்துரிமை. சரியா? ஈஸியா அடிச்சிடலாம். பொறுத்துக. இடர், இடர்னா துன்பம். நாவாய் அப்படின்னா படகு, தெரியும் நமக்கு. இறை அப்படின்னா தலைவன். இந்து அப்படின்னா நிலவு. சரியா? இது வந்து நம்ம கம்பராமாயணம் இருக்கக்கூடிய
அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த பொறுத்துக கேள்வி வந்து அந்த லெசன்ல இருந்து கேட்டிருப்போம். கம்பர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கம்பர் தேரந்தொழுதில் பிறந்தவர், சரிதா. கம்பர் செயங்கொண்டர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் ஆகியோர் இவர் காலத்து புலவர் ஆவர், இதுவும் கரெக்ட் தான். சரியா, இதுவும் கரெக்ட் தான். கம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கம்பர். 2ஆம் குலோத்துங்கன் மன்னன் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். 2ஆம் குலோத்துங்கன் மன்னன் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் கம்பர். தேரந்தோள், அதாவது நாகை மாவட்டத்தில் பிறந்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் கம்பர். நாகை மாவட்டத்தில் பிறந்தவர். கம்பரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பர் இயற்றிய மற்றொரு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஏர் எழுபது, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, இதெல்லாம் வந்து கம்பர் இயற்றிய மற்றொரு நூல்கள். சரியா, இது கம்பராமாயணம் தவிர ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதியில கம்பர் இயற்றிய மற்றொரு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாமர்ந்த புலவர்களே கம்பனை போல அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரும் கம்பரை புகழ்ந்திருக்கார். அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பராமாயணத்தில் பொறுத்த வரைக்கும் 6 காண்டங்கள் இருக்கும். அந்த 6 காண்டங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், இந்த பாடல் இருக்குல்ல குகப்படலம், இந்த குகப்படலம் குகனுக்கும் அந்த ராமனுக்குரிய அந்த உரையாடலை பத்தியான பாடல் தான் இந்த குகைப்படலம். இந்த குகன் படலம் இது வந்து ஆரண்ய காண்டத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். மொத்தம் 14 பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அருமையா இருக்கும், நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அதுல இருந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த பொறுத்துக்கு அதுல இருந்து எடுத்திருப்போம். சரியா, அந்த பாடல்கள் இருக்குல்ல, அதாவது அந்த காண்டங்களை பொறுத்த வரைக்கும் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் மற்றும் 6 காண்டங்களை உடையது கம்பராமாயணம். சரியா, சிலமே நமக்கு தெரியும். அடுத்து போலாம். அது ராமாயணத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. காண்டம் என்பது பெரும் பிரிவையும் படலம் என்பது உட்பிரிவையும் கொண்டது. கரெக்ட் தான். காண்டம்ங்கிறது பெரும் பிரிவு, அது உள்ள படலம்ங்கிறது ஒரு உள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு. கரெக்ட் தான். 5 காண்டங்களை கொண்டது, தவறு. 6 காண்டங்களை கொண்டது. சரியா, 1 மட்டும் எது தவறுன்னு கேட்குறாங்களா? 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கம்பரின் சிறப்பு பெயர்களுள் சரியானது எது? கம்பன் வீட்டு கருத்தறியும் கவிபாடும் கல்வியில் பெரியவர் கம்பர், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உரியர் கம்பன். இது எல்லாமே அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. இதெல்லாமே அப்படியே அந்த ஸ்கூல் புக்ல வரிசையாக கொடுத்துருப்பாங்க. சரியா, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று வட்டமேச மாநாட்டில் யார் கூறினார்? அம்பேத்கர். அம்பேத்கர் கூறினார். அம்பேத்கர் பற்றிய அந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. சரியா, அம்பேத்கர் பற்றிய அந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய பார்த்துருவோம். அம்பேத்கர் பற்றி நானே வீடியோ போட்டிருப்பேன். 1920 மூக் நாயக் பத்திரிகை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1927 மாஹட் சத்தியரகம் சொல்லிட்டு ஒரு சத்தியரகம் நடத்தினாரு. 1910 கொலம்பியா யூனிவர்சிட்டியும் லண்டன் யூனிவர்சிட்டியும் வந்து பட்டம் பெற்றவர் யார் என்று கேட்டால் அம்பேத்கர். எலிஃபின்ஸ்டோன் கல்லூரி, எலிஃபின்ஸ்டோன் பள்ளியில் படித்து அங்கே எலிஃபின்ஸ்டோன் கல்லூரியில் படித்தவர் யார் என்று கேட்டால் அம்பேத்கர். அம்பாவாடே என்ற ஊரில் பிறந்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர் தான். சரியா, கடைசியா 1956 பௌத்த மதத்துக்கு மாறியவர் கேட்டால் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். பட்டியலின சமூக கூட்டமைப்பு, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை 1942 ஆரம்பித்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். 3 வட்டமேச மாநாட்டிலும் பங்கேற்றவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். காந்தி அம்பேத்கர் ஒப்பந்தம் போட்டது எப்ப என்று கேட்டால் 1932 பூனாவில் போட்டாங்க. அது பேர் பூனா ஒப்பந்தம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி அது மூலமாக ஆர்பிஐ தொடக்க வைத்தவர் யார் என்று கேட்டால் அதுவும் அம்பேத்கர். இதெல்லாமே அம்பேத்கர் பாடத்தில் இருக்கும். சரியா, அடுத்து போலாம் வாங்க. மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் டேஷ் பேராசிரியராக பணியாற்றினார். பொருளாதாரம். அடுத்து பொருளாதாரம். இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பொருளாதாரம் பேராசிரியராக பணியாற்றினார். சரியா, அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் தான் அம்பேத்கர். சரிதான், சரிதான். ஓர் இலட்சிய சமூகம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அதுவும் கரெக்ட் தான். சரியா, ரெண்டுமே கரெக்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். அவ்வளவுதானே இங்க. ஓகே, அடுத்து மாகத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு இப்பதான் சொன்னேன் 1927 மாஹட் சத்தியரகா, குளத்துல தண்ணி எடுக்கக்கூடிய சத்தியரகா. சரியா, சான்றோ செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் என்னும் வரிகள் யாருடையது? மிளைகிலான் நல்வேட்டனார். மிளைகிலான் நல்வேட்டனார். நற்றினை. சரியா, தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரி நெற்கதிர், யானர் புது வருவாய், செய்வினை வினைத்தொகை, ஊர பண்புத்தொகை. ஊர பண்புத்தொகை வராது, ஊர பண்புத்தொகை வராது. சரியா, செய்வினை வினைத்தொகை, யானர் புது வருவாய், இது ரெண்டும் பொருள் சார்ந்தது. சரியா, அதனால அது அப்படியே பார்த்துருங்க.
ஊர பண்பு தொகை வராது. நற்றிணையில இருந்து எடுத்தது. நற்றிணை பாடல்ல இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர் உழவன் அந்த பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? நற்றிணைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று, உங்களுக்கு தெரியும். அந்த ஆசிரியர் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மிளைகிலான் நல்வேட்டனார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மிளை என்னும் ஊரில் பிறந்தவரால் இவர் மிளைகிலான் நல்வேட்டனார் என்று பெயர் பெற்றார். இதுவும் சரிதா. ஐந்திணைகளை பற்றிய பாடல், அதாவது ஐந்திணைகளை பற்றியும் பாடல் ஏற்றுள்ளார். இதுவும் சரிதான். அது ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருங்க. சரியா? 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லா படிச்சிருங்க. சங்ககாலத்தை சேர்ந்தவர் மிளைகிலான் நல்வேட்டனார். சரியா? நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எது? நற்றிணை. நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நற்றிணை. சரியா? நற்றிணைல பல்வேறு காலத்துல பல்வேறு புலவர்கள் தொகுத்த ஒரு நூல் தான். அங்கங்க பாடியிருப்பாங்க, அதை தொகுத்த ஒரு நூல் தான் என்னன்னா நற்றிணை. அதாவது வாழ்வியலை பத்தி பேசியிருப்பாங்க, விருந்தோம்பலை பத்தி பேசியிருப்பாங்க, இது எல்லாமே பற்றி இந்த கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அது எல்லாமே பாடலா தொகுத்தது தான் நற்றிணை. நற்றிணை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டவை. கரெக்ட் தான். இது புறத்திணை நூலாகும். தவறு. அகத்திணை நூல். இது வந்து அகத்திணை நூல். சரியா? புறத்திணை நூல் இல்ல, அகத்திணை நூல். படிச்சாலே தெரியும். கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நற்றிணையை தொகுத்தவர் யார்? பன்னாட்டு தந்த மாறன் வழுதி. சான்றோர் பாலர் ஆப சாலார் பாலர் ஆகுபவே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அதாவது இது புறநானூறு இஸ் த ஆன்சர். சரியா? கனகனார் எழுதிய பாடல் புறநானூறு இஸ் த ஆன்சர். அந்த அருமையா சொல்லியிருப்பாங்க, அதாவது அருமையா சொல்றாங்க பாருங்க. சரியா? சான்றோர், அதாவது சான்றோர்னா யாரு? அறிஞர், எல்லாம் கற்றவர், ஒழுக்கம் உள்ளவர், அதான் சான்றோர். எப்பவுமே சான்றோர் பக்கத்துல நிக்கிறோம். சான்றோர்கள் எப்பவுமே சான்றோர் பக்கத்துல நிற்பாங்க. சான்றாண்மை இல்லாத நபர்கள் பக்கத்துல நிற்பவங்க வந்து தீமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீமை வாய்ந்தவர்கள். எப்பவுமே உண்மை பக்கத்துல நில்லு, எப்பவுமே உண்மை பேசுவன் பக்கத்துல நில்லு, நியாயத்து பக்கத்துல நில்லு, நீதி பக்கத்துல நில்லு, அநீதி பக்கத்துல நிக்காத, தீமை பேசுவன் பக்கத்துல நிக்காத. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க. புறநானூறு இஸ் த ஆன்சர். பொறுத்துக. துகிர் மன்னிய தொடை. துகிர் அப்படின்னா பவளம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தொடைனா மாலை. அப்படி பார்த்தோம்னா 231 இஸ் த ஆன்சர். 231 இஸ் த ஆன்சர். ஈஸி, அடிச்சிடலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக. கண்ணகனார் கோப்பெருஞ்சோழனின் அவைகள புலவரில் ஒருவர். கரெக்டுதா? கோப்பெருஞ்சோழன் அவைகளின் புலவர் ஒருவர் தான் கண்ணகனார். 10 பாட்டும் 8 தொகையும் 17 கீழ்கணக்கு. தவறு. 17 மேல் கணக்கு. 17 மேல் கணக்கு நூல்கள் 1. சரியா? தவறு. அப்ப 1 மட்டும், 2 மட்டும் தவறு. தவறு எதுனா கேட்குறாங்க. 2 மட்டும் தவறு. தவறானது. சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். 2 மட்டும் தவறு. அறிவினா ஏவல் விடை மறைவிடை ஊறுவது கூறல். அறிவினா, நீங்க அறிவினான்னு வந்தாலே இதுல எது வினா மாதிரி இருக்கு பாருங்க. இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. மாணவரிடம் கேட்கறது வந்து அறிவினா. என்னப்பா பொருள், என்ன பொருள், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புரியுதா, இது பொருள் என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அறிவினா. ஸோ ஏ வந்து 4. ஏவல் விடை. இதனை செய்வாயா எனில் கேள்வி கேட்க நீயே செய் அப்படின்னு ஏவல் செய்யறது. இதனை செய்வாயாங்கிறப்ப நீயே செய் அப்படின்னு ஏவல் செய்யறதா ஏவல் விடை. விடை அது. மறைவிடை. மறைவிடைனா வருவாயா என்று சொல்லுக்கு வாரேன் மறைத்து சொல்றது. வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. உருவது கூறல். உருவது கூறல். சரியா? உற்றது அறிதல் உருவது கூறல்னு சொல்லுவாங்க. உருவது கூறல்ங்கிறது உண்டாயா என்னும் கேள்விக்கு வயிறு வலிக்கும், அதாவது வந்தனா, அதாவது உண்டாயான்னா சாப்பிட்டா வயிறு ஒலிக்கும், எதிர்காலத்தை பத்தி சொல்றதா உருவது கூறல். சரியா? உற்றது உரைதல் சொல்லுவாங்க. அது வந்து நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றது. உண்டாயாங்கிறதுக்கு வயிறு வலிக்கின்றதுன்னு சொன்னா அது உற்றது உரைதல். இது வந்து உருவது கூறல். சரியா? உற்றது அறிதல் உருவது கூறல். இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? அறிவினா A4 வந்துருமா? ஏவல் விடை வந்து 3 வந்துருமா? 4-3-ஆ? 4-3-1-2-ஆ? 4-3-1-2னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அறிவு அறியாமை ஐயுறல் கொள்ளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். நன்னூல். இதெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சிடலாங்க. 41. மேதி சந்தம் கோதில் அங்கனர். அங்கனர்னா சிவன். அப்படி எப்படி 1 வரும்? 1 வர்றது இந்த 2 இது 2 வராது. சரியா? மேதினா எருமை. அப்போ 1 3 வருமா? இதான் ஆன்சர். 3241 இஸ் த ஆன்சர். சரியா? 3241 இஸ் த ஆன்சர். ரைட். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார்? அப்புதியடிகளார். அப்புதியடிகளார். இதெல்லாம் பார்த்தோன்னே அடிச்சிடலாம். அப்புதியடிகளார். சரியா? பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாடியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனார்.
இல்ல கேள்வியில ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. சேக்கிலார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தைமனா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர். இயற்பெயர் அருள்மொழி தேவர். ரெண்டுமே சரி, ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். சேக்கிலாரை பத்தி பெரிய புராணம் ஃபுல்லாவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, ஈஸி தான் அது. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தனியடியார் 63 தொகையடியார் 9 மருமாக 70 சிவனுடைய ஆவார். இந்நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ஃபர்ஸ்ட் கூற்று கரெக்ட். ரெண்டாவது கூற்று பெரிய புராணம் வந்து திருத்தொண்டர் புராணம் என்பதாகும். திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க. சரியா, புராணம் அப்படிதான் சொல்லுவார் சேக்கிலார். திருத்தொண்டர் புராணம் சொல்லுவார். திருவந்தாதி வராது, புராணம் வரும். அப்ப எது தவறுன்னு தான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். எது தவறுன்னு கேட்கறாங்களா? ரெண்டாவது மட்டும் தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அறிஞர் அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தராக எம்ஜிஆர் விளங்கியதால் அவரை அறிஞர் அண்ணா டேஷ் இதய கனி என போற்றினார். இதெல்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சிடலாங்க. எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு, அவர் இறந்து போன அடுத்த வருஷம் 88. 1987 இறந்து போறாரு. 88 கொடுப்பாங்க. எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்தை சத்துணவு உணவு திட்டம் பெயர் மாத்தினது எப்ப அப்படின்னா 1982. எம்ஜிஆர் அதிமுக கட்சி ஆரம்பிச்சது 1972. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சது 1977. சரியா, அதாவது ஆட்சியை பிடிச்சா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்ச முதல்வரானது எப்ப அப்படின்னா 1977, 1977. சரியா, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத பட்டத்தை யாருக்கு வழங்கியது? எம்ஜிஆர். எம்ஜிஆர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1967 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினரானார். 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றினார். ரெண்டும் சரிதான், இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சட்டமன்ற உறுப்பினர் ஆனது 1967 திமுக ஆட்சியில் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அதிமுக எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்திருக்கும். அது வெளில போய் அதிமுக கட்சி ஆரம்பிப்பாரு. 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றினார். இதை வந்து ஸ்கூல் புக்ல 5வது எல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கோம். சரியா, கீழ்கண்டவற்றில் உருவகங்களுள் தவறானது எது? உருவகம். உருவகம் அப்படின்னா ஓமேயம் ஃபர்ஸ்ட் ஓடணும், ஓமானம் ஓமை செகண்ட் ஓடணும். சரியா, ஓமேயம் ஃபர்ஸ்ட் ஓடணும், ஓமானம் செகண்ட் ஓடணும். இது தப்பா இருக்கு. ஸோ பூவுரல், பூவுரல் இஸ் ஆன்சர். கீழ்கண்ட உருவாகங்களுள் தவறானது எது? தவறுதான் எது இல்லைன்னு கேட்குறாங்க. இது மூணும் சரி. மொழி அமுது, அமுது போன்ற மொழி. கண் கையல் ஓமேயம் ஃபர்ஸ்ட், பாதம் மலர் போன்ற பாதம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. சரியா, ஓமேயம் ஃபர்ஸ்ட் ஓடணுங்க, ஓமை செகண்ட் ஓடணுங்க. சரியா, அமது போன்ற மொழி, கையல் போன்ற கண் அப்படின்னு கட்டாவது, மலர் போன்ற பாதம் கட்டாவது. ஆனா பூ விரல் அப்படி வரக்கூடாது. விரல் பூன்னு வரணும். சரியா, பூ போன்ற விரல் அப்படின்னு அப்புறம் கட்டா வரும். விரல் பூ அப்படின்னு வரணும். விரல் பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தா அது உருவகம் சொல்லிட்டு அர்த்தம். சரியா, ரைட் ரைட் ரைட். ஸோ மொத்தம் 50 கேள்விகள் அப்படியே வரிசையா பார்த்துட்டோம். கடைசியில் ஒரு 15 கேள்விகள் கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம். அது பெரிய புராணம், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் திரைப்படம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓம உறுப்புகள் தான். இது ஃபாஸ்டா நீங்களே கொஞ்சம் பாத்துருங்க. மொத்தம் 10 இயல்ல 5 இயல் முடிச்சாச்சு. அதாவது பாதி 10th புத்தகத்தை முடிச்சாச்சு. பாதி 10th புத்தகத்தை முடிச்சாச்சு. மீதி பாதி 10th புத்தகம் தான் இருக்கு. அதையும் ஃபுல்லா முடிச்சிடலாம். சரியா, ஸோ ரிவிஷனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போறேன். அப்படியே அந்த 50 கேள்விகளை படிச்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.